நம்ம அபியும் ராகவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கோர்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. அதாவது ராகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில இஷ்டமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மது கூட ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ராகவ் முழுசா வந்து பார்த்தீங்கன்னா நம்புறதுனால மட்டுமே தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே அவரால முழுசா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல. அதாவது எப்பயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்றத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக அபி இப்படி பண்ணிட்டு இருக்கா? அவ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அபி வந்து என்னோட ஒய்ஃப். அவ கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு ராகவ் வந்து இருந்துட்டு இருக்காரு. அதே சமயம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ் வந்துட்டு இந்த மாதிரி யோசிக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அபிய அந்த அளவுக்கு வந்து லவ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவரு எந்த அளவுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளே பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அபி இருந்துட்டு முடிவோட இருக்காங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் வந்து எப்படியாச்சு மனசு மாத்தி இந்த விவாகரத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆனா ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல ஒரு சில விஷயங்கள வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அவங்க சொல்ற மாரி தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தன்னோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியுமே ஓப்பனா சொல்லிடுறாங்க. இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிபி ஆகும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹை பிரஷர் இருக்கு. அதனால கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைப்பேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அபிக்கு வந்து புடிக்கல அது எதுவுமே அப்படின்ற மாரி சொல்லி, அபிக்கு என்ன புடிக்கலையோ அத மட்டும் தான் சொல்றாங்களே தவிர, நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அ இந்த ஒரு விவாகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. கோர்ட் வரைக்கும் ஏன் வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான வேலிட் ரீசன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜட்ஜ் மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நம்ம அபிக்கு புரிய வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனா அபி இத எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டுக்குள்ள இது மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயம் இல்லாம இருந்திருந்தா, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்களுக்கு அதாவது மதுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபார்ஷன் ஆகல. அதாவது அபார்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு உண்ம வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம இருந்திருந்தா, அது உண்ம கிடையாது பொய். பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் இல்லாம இருந்திருந்தா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அபி இருந்துட்டு ராகவ விட்டு குடுத்துருக்கவே மாட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.